Hi students, இன்னைக்கு exercise 2.3ல 8th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த 2 power n plus 6 into 9 power n வந்து exactly divisible by 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன prove பண்ண போறோம் அப்படின்னா 2 power n plus 6 into 9 power n is congruent to 0 mod எந்த டேபிள்ல டிவிசிபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ mod 7 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஏன் இந்த இடத்துல நான் 0 போட்டேன் அப்படின்னா இந்த இது என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது எக்ஸாக்டா 7ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நம்பர் எக்ஸாக்டா 7ஆல டிவிசிபிள் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரும், எப்பயுமே 0 வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும். லாஸ்டா 0 mod 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ இங்க இந்த லாஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க 9 பவர் n கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 9 எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா 9 இஸ் கான்கிருவன்ட் டு mod 7 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 9ஐயும் 7ஐயும் நம்ம டிவைட் பண்ண போறோம். 9 உள்ள போட்டு 7 நம்ம வெளியில எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை டைம் போட முடியும், 1 7s are 7 போட முடியும். ரிமைண்டர் என்ன வந்திருக்கு 2 வரும். இந்த 2 கொண்டு வந்து நம்ம இங்கே எழுதிடலாம். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க 9 பவர் n இருக்கு. ஸோ பவரை ரைஸ் பண்ண போறோம். அப்போ 9க்கு 9 பவர் n நான் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த சைடு இந்த 2க்கும் நம்ம பவர் எழுதணும். 2 பவர் n அப்படின்னு எழுதிட்டு mod 7 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க 6 இருக்கு. எதுல இருக்கு, மல்டிப்ளேயர்ல இருக்கு. 6 into 9 பவர் n தானே இருக்கு. ஸோ இந்த 6 வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ண போறோம். 6 into 9 பவர் n is congruent to again இங்கேயும் 6 மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த சைடு நம்ம என்ன பண்றோமோ அதே தான் இந்த சைடும் பண்ணணும். 6 into 2 பவர் n mod 7 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க 2 பவர் n பிளஸ் இருக்கு. 2 பவர் n பிளஸ்ல இருக்கு. ஸோ நம்ம ரெண்டு சைடு என்ன பண்ண போறோம் 2 பவர் n இப்போ ஆட் பண்ண போறோம். 2 பவர் n பிளஸ் 6 into 9 பவர் n ஓகே இஸ் கான்கிருவன்ட் டு அகைன் இங்கே என்ன பண்ண போறோம் 2 பவர் n பிளஸ் இந்த டேர்மை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 6 into 2 பவர் n mod 7 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 பவர் n பிளஸ் 6 into 9 பவர் n இஸ் கான்கிருவன்ட் டு இங்க பாருங்க இங்கே ஒரு 2 பவர் n இருக்கு, இங்கே ஒரு 2 பவர் n இருக்கு. ஓகே, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், அப்படிதானே? ஸோ இந்த ரெண்டுல இருந்து காமனா நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 2 பவர் n மட்டும் வெளியில எடுக்க போறேன். அப்ப என்ன ஆயிரும், இங்க இருக்க 2 பவர் n வெளியில வந்துச்சுன்னா 1 ஆயிடும். பிளஸ் இங்க மல்டிப்ளேல இருக்கு 6 into 2 பவர் n இருக்கு. ஒரு 2 பவர் n வெளியில எடுத்துட்டோம்னா என்ன மட்டும் இருக்கும் 6 மட்டும் இருக்கும். mod 7 அப்படியே எடுத்து எழுதிடலாம். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 பவர் n 2 பவர் n இந்த ரெண்டு டேர்ம்லயுமே 2 பவர் n இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 2 பவர் n காமனா வெளியில எடுத்தாச்சு. எடுத்துட்டோம்னா இங்க என்ன ஆயிடும் 1 ஆயிடும். பிளஸ் இங்க 2 பவர் n காமனா வெளியில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும் 6 மட்டும் இருக்கும். அப்போ 1 பிளஸ் 6 mod 7 இருக்கும். கீழே எடுத்து இது எழுதிக்கலாம். 2 பவர் n பிளஸ் 6 into 9 பவர் n is congruent to 2 பவர் n மட்டும் வச்சுக்கலாம். இங்க 1 பிளஸ் 6 என்ன ஆயிரும் 7 ஆயிரும் mod 7. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை எடுத்து எழுதிக்கலாம். அப்படியே 2 பவர் n பிளஸ் 6 into 9 பவர் n is congruent to 2 பவர் n மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இந்த 7 இந்த mod 7 இங்கேயும் 7 இருக்குல்ல, ஸோ டிவைட் பண்ணிடலாம். 7 டிவைட் பண்ணோம்னா 1 7s are 7 வந்து ரிமைண்டர் என்ன வந்துடும் நம்மளுக்கு 0 வந்துடும். ஸோ இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு mod 7 அப்படின்னு எழுதிக்கலாம். அகெயின் 2 பவர் n plus 6 into 9 பவர் n அப்படி எழுதிட்டு is congruent to இப்போ 2 பவர் n into 0 இருக்கு. அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டேர்ம் என்ன ஆயிடும், இந்த ஹோல் டேர்ம் என்னவா மாறிடும் 0வா மாறிடும். 0 mod 7 வந்துடும். ஓகேவா? அவ்வளவுதான், நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரணும். இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ் கான்கிருவன்ட் டு 0 mod 7 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நம்மளுக்கு ஆன்சர் இங்கே வந்துருச்சு. ஓகே, 0 mod 7 வந்துருச்சு. அப்ப நம்ம இதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னா 2 பவர் n பிளஸ்
6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இந்த ப்ராப்ளமை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.